கடல் நீரும் உப்பு தான், கண்ணீரும் உப்பு தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லி இந்த காணொலியை ஆரம்பித்தா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. வன்னியரசு அவர்கள் நடந்து வந்துட்டு இருக்காரு. சுற்றி காவல்துறை அதிகாரிகள்லாம் ஒரு படையாக வன்னியரசு கூட நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நபர் அமைச்சர் இல்லையா வன்னியரசு அவர்கள், அவர்கிட்ட ஒரு புகார் ஒன்று சொல்லிட்டு வர்றாரு. இந்த மாதிரி காவல்துறை என் மேலே வழக்கு பதிவு செஞ்சு டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை முறையாக விசாரிக்கலை அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. வன்னியரசும் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் வன்னியரசு டென்ஷனாக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தள்ளி நில்லுப்பா, முன்னாடி மாறியாப்பா, நான் இப்போ எம்எல்ஏ கூட இல்லைப்பா, நான் அமைச்சர்ப்பா, அதுவும் சமூக நீதித்துறையுடைய அமைச்சர்ப்பா, நீ எனக்கு ஈக்குவலாக சரிக்கு சமமாக நடந்து வர்றதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அதிகார திமிரில் மமதையில் ஆடுறாரோ அப்படிங்கிற கேள்வி அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு எழுப்பி இருக்கிறது. என் மேலே கம்யூனி கொடுத்தா கூட என்னை விசாரணை பண்ணணும். உண்மையிலேயே வன்னியரசு அவர்கள் அமைச்சரானதில் எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைஞ்சாங்களோ தெரில. நான் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் நிற்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமைச்சரவையில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது பங்கு கொடுத்தது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் இது போன்ற வீடியோக்களை பார்க்கும்போது உண்மையிலேயே விசிகாவினரே வன்னியரசு அவர்களை பார்த்து முகம் சுழிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா தீண்டாமைக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் குரல் கொடுத்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய விசிகாவுடைய அமைச்சர் வன்னியரசு இப்படி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத அவருடைய கட்சிக்காரங்களே ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. இன்னொரு பக்கம் தாவேகா தலைமையில் இன்னைக்கு கோவளத்தில் ஒரு கூட்டம் ஒன்று அரங்கேற்றப்பட்டது. அதில் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பங்கு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு அப்படிங்கிறது விடுக்கப்பட்டுச்சு. அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறது தெரில. ஆனால் இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு அஜெண்டாவை மட்டும் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காருங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த முதல்வன் படத்துல நேத்து வந்த பைய நமக்கு எல்லாம் ஆப்படிச்சிட்டாயா அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் ரகுவரனும் அந்த கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி நபர்களும் கையை அப்படி தூக்கிக்கிட்டு இப்படி நிற்பாங்க. அது மாதிரி ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வைகோ, திருமாவளவன் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி, ஐயுஎம்எல் கூடவே சேர்ந்து ஆதவர்ஜுனா எல்லாரும் சேர்ந்து இடைத்தேர்தலில் ஆட்சியை பிடிக்க போறது நாங்க தானுங்கோ, மாறு தட்டுகிறார் மார்க்கண்டேயன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கையை தூக்கிட்டு நிற்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியில் வருகிற இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கு இந்த திமுகவோடு முன்னாடி கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாமே தயாராயிடுச்சு. விஜய் ஒரு பக்கம் அதிமுகவை அழிச்சு கொண்டு இருக்க, இன்னொரு பக்கம் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் கொண்டு திமுகவையும் பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஏன்னா அதிமுக அப்படிங்கிற கூடாரம் அப்படிங்கிறது டோட்டலாக காலி ஆயிடுச்சு. இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் இணைந்தவண்ணா இருக்காங்க. இதே போல திமுகவிற்கு மிகப்பெரிய பலமாக கருதப்பட்ட இந்த கூட்டணி கட்சிகள் இப்ப தாவேகாவோடு கொஞ்சி குழாவுறத பார்க்கும்போது தாவேகாவிற்கு ஆப்போனண்டா எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் தலை தூக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காருங்கிறது மட்டும் புரியுது. இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்களை 35 கோடி ரூபாயிலிருந்து 50 கோடி ரூபா வரைக்கும் நாங்கள் பணம் கொடுக்குறோம், விஜய்க்கு எதிராக கொண்டு வரக்கூடிய நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் நீங்கள் விஜய்க்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு இந்த தாவேகாவுடைய எம்எல்ஏக்களை மிரட்டியதாக, பேரம் பேசியதாக 3 நபர்களை இன்னைக்கு காவல்துறை அப்படிங்கிறது கைது செய்திருக்கு. தாவேகா தரப்பு என்ன சொல்லுதுன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய தூண்டுதலின் பேரில், செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பியினுடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த 3 புரோக்கர்களும் தாவேகாவுடைய எம்எல்ஏக்களை மிரட்டி விஜய்க்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வாக்களிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுகவிற்கு எதிராக தாவேகா வைக்க ஆரம்பிச்சிருச்சு. திமுக கிட்ட இருந்து வேற எதை நம்மளால எதிர்பார்க்க முடியும்? திமுக காலங்காலமாக டர்ட்டி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத பண்ண ஒரு கட்சி தானே. திமுகல இருந்து இப்படி ஒரு விஷயத்தை அவங்க செய்யலைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் தூய சக்தியாச்சே. அந்த தூய சக்தி ஏன் தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை குறி வச்சு அவங்கள ராஜினாமா பண்ண வச்சு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்க்கணும்? வருகிற இடைத்தேர்தலில் இதே தாவேகா சார்பில் ராஜினாமா பண்ணிட்டு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம்
விசில் சின்னத்துல நிக்க வச்சு விஜய் அவர்கள் வெற்றி பெற வைக்க போறாரு அப்படிங்கிறது தான் 100% மறுக்க முடியாத உண்மை. இது டர்ட்டி பாலிடிக்ஸ் இல்லையா? கண் முன்னாடியே ஒரு கட்சி காணாம போயிட்டு இருக்கு. அதுவும் எம்ஜிஆர் தொடங்கின ஒரு பேர் இயக்கம், ஜெயலலிதாவால உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கமா இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜயால வீழ்ந்தது அப்படிங்கிறத வரலாறு சொல்லும். சரி, அதிமுகவை ஒழிச்சாச்சு, அங்க இருக்கிற எம்எல்ஏ எல்லாரையுமே நம்ம வந்து பேரம் பேசி நம்ம கட்சிக்கு வர வச்சாச்சு. திமுக வந்து எதிர்கட்சியா உட்கார்ந்துட்டு இருக்கே, திமுகவை வந்து நம்ம எப்படி வலுவிழக்க செய்யறது? சரி, ஓகே, திமுகவோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் லவட்டிட்டு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு, எல்லாரும் கையை தூக்கிட்டு நின்னாச்சு. இடைத்தேர்தலில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி பலத்தோடு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது களமிறங்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. தாவேகாவை எதிர்த்து வெற்றி பெற தமிழ்நாட்டில் ஒரு சக்தி இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழும்போது தான் திமுகவாலேயோ அதிமுகவாலேயோ நாம் தமிழர் கட்சியாலேயோ தமிழக வெற்றி கழகத்தை தனியாக எதிர்த்து கண்டிப்பாக எந்த ஒரு தேர்தலையும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தாவேகா அசுர பலத்தில் தன்னை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளை வந்து தன் பக்கம் நெருக்கமாக வைத்துக் கொள்வது, அதிமுகவை பலவீனப்படுத்துவது, விஜய் அவர்களை ப்ரொமோட் பண்ணுவது, இப்படி அசுர பலத்தோடு ஒரு மிகப்பெரிய கட்சியாக தாவேகா உருவெடுத்துக்கிட்டு இருக்கிறத எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியையும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. வருகிற இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து எதிர்க்கட்சி எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னா தனித்தனியா இருந்தா அதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கு. ஆனா என்ன பண்ணா தாவேகாவை வீழ்த்த முடியும் அப்படின்னா திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து வருகிற இடைத்தேர்தலை ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு நிலை உருவாயிருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, இந்த நாம் தமிழர் கட்சியும் சரி, 3 கட்சிகளுமே கொள்கை, கோட்பாடு இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு பொது எதிரியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை அரசியல் களத்தில் வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற முடிவை ஒருவேளை இவங்க 3 பேரும் சேர்ந்து எடுத்தால் மட்டும்தான் விஜய் அவர்களை வீழ்த்த முடியுமே தவிர, இல்லைன்னா தலைகீழ நின்று தண்ணி குடிச்சா கூட இந்த 3 பேரும் தனித்தனியாக நின்று விஜயை வீழ்த்துறது அப்படிங்கிறது உண்மையிலேயே சாதாரண விஷயம் கிடையாது. இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்லாம் விஜய் அவர்களுக்கு கடைசி நேரம் வரைக்கும் ஆதரவு அப்படிங்கிறது கொடுக்கல. அந்த ஆதரவு கடிதத்தை கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தார். விஜயை சந்திச்சு ஆதரவு கடிதத்தை கொடுக்கறதுக்கு முத நாள் நைட்டு கூட மு.க. ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்திச்சவர் தான் இந்த திருமாவளவன் அவர்கள். இந்த ஐயுஎம்எல்லுடைய தலைவர்லாம் நாங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை விட்டுட்டு எங்களால் வெளியில் வர முடியாதுங்க, கூட்டணி தர்மத்துக்கு எங்களால் துரோகம் பண்ண முடியாதுன்னு பேசின நபர்கள்லாம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விசிக வன்னியரசு அதிகார திமிர்ல அமைச்சராயிட்டோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இன்னொரு பக்கம் கூட்டணிக்கு போய் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க போறோம் அப்படின்னு போன கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு தாவேகாவோட கை கோர்த்துக்கிட்டு எதிர்கட்சிகளை அழிக்கணும் அப்படின்னு அவங்க களமிறங்கி இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் நடந்து வரக்கூடிய அரசியல் கூத்துக்களை பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே.